கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை இருந்து வருவதால் நோயாளிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, இரவு நேரம் என்பதால் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அங்கு உள் நோயாளிகள் பல பேர் இருப்பாங்க, புற நோயாளிகளும் வந்து செல்வாங்க. அவங்களுக்கு இப்ப தற்பொழுது எப்படி ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டு வருது? உயர் சிறப்பு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மின்சார மருத்துவமனையில் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மின்சார உயர் அழுத்த கேபிள்களில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக முதல் கட்டமாக மின்தடை என்பது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து மருத்துவத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு, முதன்மை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் வந்து தற்பொழுது பார்வையிட்டு உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டதன் அடிப்படையில் புதிதாக கேபிள்கள் கொண்டுவரப்பட்டு அவற்றை மாற்றி சரி செய்து தற்பொழுது மின்சாரம் முழுமையாக வந்திருக்கிறது. மேலும் சில ஒயர்கள் முழுமையாக மாற்றப்பட இருக்கிறது. முன்னதாக ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போன்று மின்சாரம் இல்லாத காரணத்தால் பொது வார்டில் இருக்கக்கூடிய நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஆனால் அவசர சிகிச்சை பிரிவு, ICU உள்ளிட்ட பிரிவுகளில் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் அங்கு அந்த பகுதியில் மின்சாரம் இருந்தது. அதே நேரத்தில் இன்று இரவு பணி முடிந்து செல்லக்கூடிய அதிகாரிகள், அதே போன்ற ஊழியர்களும் நீண்ட நேரம் இங்கு காத்திருந்து அதன் பிறகு இங்கு சென்றனர். தற்பொழுது முழுமையாக மின்சாரம் வந்துவிட்டது. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்களாக மின்சாரம் இல்லாத காரணத்தால் நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் கடும் சிரமம் அடைந்தனர். ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் தான் அண்மையில் மருத்துவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டதன் அடிப்படையில் ஏற்கனவே பலத்த கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் தான் உள்ளே நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் முழுமையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மின்தடை ஏற்பட்டது பெரும் சிரமத்துக்கு உள்ளானது. அருணா, விக்னேஷ் முத்து, எப்படி ஒயர்களில் தீ பற்றியது? இது 1.5 மணி நேரமாக தொடர்ந்து வருகிறது. இது எப்படி நிகழ்ந்தது? முதல் கட்டமாக இந்த உயர் அழுத்தம் காரணமாக, அதாவது மின்சார உயர் அழுத்தம் ஏற்பட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட முக்கிய அந்த வயர்களில் தீ விபத்து ஏற்பட்டு முழுமையாக மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கூட விக்னேஷ் முத்து, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது சுப்ரியா சாகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், அதனை பார்க்கலாம். ஜெனரேட்டர் சப்ளை கேபிளும் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஆயிருக்குது. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை கட் ஆயிடுச்சு. ஆனா உடனடியாக இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்போத்துக்கு ஒரு 412 419 பேஷண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டி இருந்தது கிரிட்டிக்கல் கேர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 15 பேர் கிரிட்டிக்கல் கேர்ல கொஞ்சம் வென்டிலேட்டர் சப்போர்ட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஜெனரேட்டர் தனியா சப்ளை இருந்தது. அது போயிட்டே தான் இருக்குது. அதுல எந்த விதமான ஒரு பாதிப்பு இல்லை. ஸோ முதல்ல நாங்க அது மட்டும் என்ஷூர் பண்ணோம். அது நல்லா போயிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க பாத்திருக்கீங்க, இப்போ அந்த கேபிள்ல இருந்து 1 HT கேபிள் சப்ளை கூட ஹாஸ்பிட்டலுக்கு சீஃப் என்ஜினியர் PWD இருக்கிறாங்க. அவங்க செஞ்சு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல 2 அதாவது ஜெனரேட்டர் செட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. நம்மளுடைய முக்கியமான எஃபர்ட் இப்போதைக்கு என்னன்னா, வென்டிலேட்டர் சப்போர்ட்ல இருக்கிறது பேஷண்ட்ஸும் கிரிட்டிக்கல் கேர்ல இருக்கிறது பேஷண்ட்ஸும் 15 பேர், அவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்களுடைய அட்டெண்டன்ஸோட நாங்க பேசி அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க பார்க்கும்போது மெயின் ஹாஸ்பிட்டல் சப்ளையும் இப்போ ரெஸ்டோர் பண்ணிருக்காங்க. நம்ம கேபிள் ரெஸ்டோர் பண்றதுக்கு PWல இருந்து தனி டீம் வந்துட்டு இருக்குது. இன்னும் 10 நிமிஷத்துல அந்த டீம் இங்க வந்துடும். அவங்க இந்த கேபிள் சப்ளை ரெஸ்டோர் பண்ணிட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள மெயின் சப்ளையை ஃபுல்லாவே ரெஸ்டோர் பண்ணிடுவாங்க. பயப்படுறது மாதிரி எதுவுமே இல்லைங்க. நன்றி. அதாவது இங்க ஒரு 3-4 ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி இதுல ஒரு மேபி பிகாஸ் ஆஃப் தி ஷார்ட் சர்க்கிட் ஆர் தண்ணி உள்ள கேபிள்ஸ்குள்ளே மழை இருந்தது, அதனால கூட இருக்கலாம். பட் இப்போ ரீசன்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இது இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தும். அவங்க சிகிச்சையில இருக்க நேரத்துல திடீர்னு கரண்ட் போய் இருட்டாச்சுன்னா பயப்படுவாங்க இல்லையா? கண்டிப்பா இந்த மாதிரி அதனால நாங்க எல்லா வார்ட்ஸ்ல போய் அவங்களுடைய அட்டெண்டன்ஸ்க்கும் நோயாளிகள் கிட்ட அவங்கள பார்த்துட்டு நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். அண்ட் இன்னொரு ஜெனரேட்டர் ஒரு சப்ளை முக்கியமான இதுக்கெல்லாம் கொடுத்துட்டோம்.
நாங்க எல்லாரும் இங்க ரெஸ்டோர் பண்ணி தான் இங்க வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ள ரெஸ்டோர் பண்ணி தான் இங்க இருந்து என்ஷூர் பண்றோம் எல்லா சப்ளையும் இருக்கும். 1 மணி நேரம் ஆயிருக்குது, கொஞ்சம் சீக்கிரமா வரதுக்கான துரிதமா செயல்படுத்தலாம் இல்லையா? 1 மணி நேரம் ஆயிருக்குது. சோ இப்போ என்னாச்சுன்னா இந்த உடனடியாக ஜெனரேட்டர் மூலமா கிரிட்டிக்கல் கேர் மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்திருக்காங்க. கிரிட்டிக்கல் கேர் வந்து என்ஷூர் பண்ணிட்டாங்க. பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. நன்றி. பிரதானமான பெரிய மருத்துவமனையில ஜெனரேட்டர் கேபிளும் இந்த எலக்ட்ரிசிட்டி கேபிளும் ஒரே இடத்துல போற மாதிரி இருக்கு. இது அதுக்கு அப்புறம் கவனிக்கப்படுமா? கண்டிப்பாக இப்போ வந்து ஃபுல் ஆடிட் வந்து அவங்க பண்ண போறாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட், பட் இப்போ இது இருக்க கூடாது. இட் ஷுட் நாட் ஹேப்பன். சோ நாங்க வந்து ஃபுல் ஆடிட் பண்ண சொல்லிருக்கோம். ஃபுல் ஆடிட் பண்ணிட்டு என்ன வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டி இருக்கும் உடனடியாக நாங்க எடுக்கணும். இனிமே இங்க மின்தடை மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்தார். மின்சாரம் செல்லக்கூடிய கேபிள்களில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவித்தார். இன்னும் சற்று நேரத்தில் முழுமையாக அனைத்தும் சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கிரிட்டிக்கல் கேர்ல இருக்கவங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டு அவர்கள் அனைவரும் நல்லபடியாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.